இங்க பாருங்க சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் தளபதி தளபதி தளபதி. இன்ஸ்டாவே ஒரு கலக்கிட்டு இருக்க டாகேஸ் நண்பர்களோட சில ரீல்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன், வாங்க உங்களுக்கும் காட்டுறேன். பார்க்க செம்ம ஃபன்னியா இருக்கும். கேரளால இருந்து பிக் டாஸ் அப்படின்ற ஒரு பாட்டு வந்து செம்ம ஃபேமஸ் ஆச்சு இல்லையா? சோ அந்த சாங்கோட டாகேஸ் வெர்ஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். Wait a minute, get it how you live it. 10 toes in when we standing on a business. I'm a big stepper, underground methods. Top notch hoes get the most, not the lesser. ஆக்சுவலா இந்த டாக் எல்லாம் வந்து சிரிக்கும் போது வந்து செம்ம காமெடியா இருக்கும். அந்த மாதிரி இந்த டாக் சிரிக்கிறத பாருங்களேன் நீங்களே. இது சிரிக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு சிரிப்பு வருதுல்ல. அதாவது வீட்டுல வளர்க்குற டாக் எல்லாத்தையுமே வந்து நம்ம பசங்க வந்து இந்த மாதிரி பொட்டு வச்சு பூ வச்சு அழகு பாக்குறது வந்து வழக்கம் தான். சோ அந்த மாதிரி அவங்க வீட்டுல அவங்களோட டாக் வந்து எப்படி வந்து அழகா அலங்கரிக்கிறாங்கன்னு பாருங்களேன். அப்படியே 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 மாறாத 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 பர்ஃபெக்ட்டா பர்ஃபெக்ட்டா ஓலி ஸ்டில்ல பாருங்க இங்க பாருங்க சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி. அதுக்கு அழகா அந்த ஐப்ரோ எல்லாம் போட்டு பொட்டு வச்சு, இதுல என்னன்னா அந்த டாகுமே அப்படியே கொடுத்துக்கிட்டே உட்காந்துருக்கும். அதாவது இந்த பொட்டு வைக்கிறதா இருக்கட்டும், அமைதி அது பேசாம எதுவுமே செய்யாம அப்படியே உட்காந்துருக்கும். உண்மையிலே பார்க்க வந்து செம்ம அழகா கியூட்டா தான் இருக்கான் தலைவன். நேரத்துல ஒரு கடைக்காரர் வந்து வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். சோ டாக வந்து அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு போயிருக்காரு. அது எவ்வளவு பெர்ஃபெக்டா அந்த கடையை பாத்துக்கிறான்னு பாருங்களேன். வர்ற கஸ்டமர் எல்லாத்தையும் இவனே மிரட்டி பயமுறுத்தி அனுப்பிடுவான். भैया भैया तो गुस्सा हो गया. In nomine Patris et Filii et Spiritus Sancti. அதாவது எதுக்கு தலைவி அந்த போஸ்ட்ல அப்படி நிக்கிறான்னு தெரியல. சோ இன்னொரு டாகோட தலைமையில அப்படி கைய வச்சு அதாவது ஆசீர்வாதம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இவன்ட்ட பண்ணுவான், அப்புறம் அவன் எடுத்து விட்டதுக்கு அப்புறம் அவன்கிட்ட போய் அவன் தலையில வைக்கிறான் பாருங்க. டாக் வளர்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்தோம் அப்படின்னா தலைவை வந்து எவ்வளவு குஷியா வந்து நம்ம மேல பாய்வான், ஓடி வந்து அந்த காலுக்கு இடையில சுத்தி சுத்தி வர்றது. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரை பார்த்து அவரோட டாகோட ரியாக்ஷனை பாருங்களேன். நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா தளபதி தளபதி தளபதி. அதாவது அவங்கள வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. சோ அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா அவ்வளவு பூஸ்டா இருப்பாங்க. இங்கிட்டு வருவாங்க, அங்கிட்டு வருவாங்க, மேல ஏறுவாங்க, அப்படி கால் மேல வச்சு அப்படி ஏறுவாங்க. அந்த ஒரு அரை மணி நேரம் விடவே மாட்டாங்க நம்மள. டாகேஸ் கடையில நம்ம பார்த்திருப்போம், வீட்டுல பார்த்திருப்போம். ஆனா காலேஜ் போய் பார்த்திருக்கீங்களா? டாகேஸ் காலேஜுக்கும் போயிருக்கான், அதையும் பாருங்க நீங்களே. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கணப்பா. சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. அது மேல ஏறி போற வரைய எல்லா பேரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க அந்த டாகையே. அங்கிட்டு போறதுக்கு வழி இல்லைன்னு தெரியுது. சோ அந்த டாக அங்கிட்டே வந்து பத்தி விட்டுருக்கலாம்ல. சோ எதுவுமே செய்யாம அவியில உட்காந்து அந்த டாக பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே வெறிச்சு. அது போய் முக்குல போய் முட்டிட்டு மறுபடியும் வந்துருச்சு. வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே. உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன். எந்த ஊர் நமக்கு? நமக்கு செங்கோட்டை. நமக்கு இந்த ஊர் தான். குற்றாலா? அப்படி அடுத்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ நான் உங்கள்ட்ட காட்ட போறேன். தாத்தா ஃபுல் என்ஜாய்மெண்ட்ல டாக பக்கத்துல படுக்க போட்டு பயங்கரமா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது எதையுமே பார்க்காம கேட்காம அவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கா பாருங்களேன் பக்கத்துல. இவனை நம்ம எல்லாருமே மீம்ல ஒரு தடவையாவது பார்த்திருப்போம். எவ்வளவு கியூட்டா அழகா சிரிக்கிறான். அடுத்ததா ஒரு முரட்டு பீஸ் இருக்கான், அவனை பாருங்க. அவன் வந்து ஒரு சைகமான அவன் பைத்தியக்காரான. அவன் வந்து பல்ல ஆண் கட்டி கறந்துங்கன்னு மாமியார கடிக்கிறதுக்கு ஓடுறான். அவன் ஒரு பைத்தியக்காரன். இவனையும் கண்டிப்பா நீங்க மீம்ல பாத்திருப்பீங்க. தலையில விக்லாம் மாட்டி அவன் சிரிக்கிறத பாருங்களேன்.
உனக்கு ஒண்ணுன்னா யாருடா வருவா? இந்த ஐடியா நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஃபுல்லாமே வந்து இந்த டாகேஸ் வச்சு தான் வந்து அந்த பேஜ் ரீல்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதுல வசனத்தை பாருங்களேன். சிறுவன் என்று நினைத்து விடாதே, சிரித்து கொண்டே கழித்து விடு. அதுல கண்ணாடி, காதுல 2 கடுக்கான், கழுத்துல ஒரு செயின் வேற தலைவனுக்கு. அப்படி ரோலா இருக்கான் பாத்தீங்களா? இதுல அந்த வசனம் தான் ஹைலைட்டு. அவங்க சிரிக்க சொன்ன உடனே எவ்வளவு அழகா அவன் ஸ்மெல் பண்றான் பாத்தீங்களா? பார்க்கவே கியூட்டா இல்ல? இங்க ஒருத்தர் பூனை நினைச்சு புளியை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்காரு போல. அதை பார்த்து அவரோட டாகோட ரியாக்ஷனை பாருங்களேன். டேய் ஓனர்ல விடு, அது பூனை இல்லடா, சிங்கம் தான் அது. நானே திறமை எடுத்து வந்து வீட்டுல வளர்த்துனுங்கிறியடா. இன்னும் சாப்பாடு போடலாம், இவனுக்கு பசிச்சுன்னா அவனுக்கு நான் டின்னர் ஆயிடுவேன்டா. எத்தனை பேரை வெளியே போட்டு வரல விடு. ஜூல இருக்கிற வேண்டிய மிருகத்தெல்லாம் கூட்டு வந்து ஜூமிங்ல காமிச்சுனுங்கிறியடா. உண்மையிலே அந்த டாகோட மைண்ட் வாய்ஸ் இப்படிதான் இருக்கும் போல. அது ஓனர் திருட்டு புண்டை, இதை தூக்கி போடு. கடைசியா ஒரு முரட்டு டாகரியோட முடிச்சுக்குவோம். ஈகமா எடுத்து அங்க எரியணும். அட மோனை கால மாற்ற கடை கொடுத்தேன். அட அங்க அம்மால வச்சுக்க தூக்கி அங்க போடணும். இதுக்கு வாய்ஸ் ஒரு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அவியில தான் சொல்லணும். பயங்கரமா கொடுத்துருக்காங்க. போடு, தூக்கி போடு. திருட்டு பூதி குழாங்க குடுறா. ஓனர் தூக்கி போடுறா. ஆமாடா, உங்க அம்மால போட சொன்னா காலில் போடுறான். ஓடு போடுறத மட்டும் எவனை வேகமா போடுற. தூக்கி போட்டா உனக்கெல்லாம் என்ன? போடுறா ஓனர். ஓனர் ஓனர் திட்டு கூதி ஓனர் தூக்கி போடுங்க. பைத்தியக்கார கூதி ஓனரா இருக்கானே. தூக்கி போடு, தூக்கி போடு, தூக்கி போடு, தூக்கி போடு. அவ்வளோங்க வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்து போகிற வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அடுத்த வீடியோல பார்ப்போம்.